நண்பர்களே வணக்கம். உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் உள்ளம்னு வச்சான், வெளியில் இருக்கிறதுனால தான் வெள்ளம்னு வச்சான். ரெண்டுக்கு நடுவில் நம்ம புருவ மத்தியில் உச்சந்தலைக்கு உள்நாவுக்கு மேலே ஒரு பள்ளம் இருக்குது, பகர வடிவ குழி. அந்த பள்ளத்துக்குள்ளே தான் மண்டை மூளைக்குள்ளே ஒரு சிறு சிற்றணு ஆன்ம சிற்றணு இருக்குது, பகர வடிவ குழிக்குள்ளே. அதுதான் பள்ளம். அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவர் சிற்சபையாக இருக்கார். வெளியில் பொற்சபை உள்ள சிற்சபை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நெகிழ்ந்து நாம் இறைவனை பற்றி வாழணும் நண்பர்களே. உள்ளுக்குள்ளே இருக்கிறனால உள்ளம், வெளியில் இருக்கிறனால வெள்ளம், புருவ மத்தியில் இருக்கிறது பள்ளம். அதை நாம் இப்போ அருட்ஜோதி ஏன் பிரகாசமாக வர மாட்டேங்குது? நம்ம மூடி மறைக்கிறது கள்ளம். ஆகவே கள்ளத்தை நீக்கிவிட்டு உள்ளத்தையும் வெள்ளத்தையும் நாம் பெருகச் செய்வோம். உள்ளக்குள்ளே இருக்கிறதுனால உள்ளம், வெளியில் இருக்கிறதுனால வெள்ளம், நம்ம புருவ மத்தியில் இருக்கிறது பகர வடிவக்கூடிய பள்ளம், அதுக்குள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதை மூடி மறைக்கக்கூடியது மனசு இருக்கிற துக்கம், பீடை என்ற கோபம், பயம், கவலை என்ற கள்ளம். அதை நீக்கிவிட்டு நாம் உள்ளத்தை வெள்ளமாக்குவோம். பள்ளத்தில் இருக்கும் மனித முளைக்குழுக்கும் ஆன்ம சிற்றணுவை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நெகிழ்ந்து ஒரு ஜோதி பிரகாசம் பெறுவோம் நண்பர்களே. உள்ளம் வெள்ளமாகட்டும், அந்த உள்ளம் வெள்ளமாக பிரகாசமாகட்டும், மனிதன் பிரகாசமாகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் ஜோதி பெறுவோம், அருளுடன் வாழ்வோம். நண்பர்களே வணக்கம்.